தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். அந்த ஆகார் போய் தூதனை சந்தித்த அந்த இடத்துல ஒரு நீரூற்று உண்டாயிற்று. சோ அந்த நீரூற்றுக்கு லகாய் ரோயின் பெயர் வைத்தாள். அதனுடைய அர்த்தம் நீர் என்னை காண்கிற தேவன். வேதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள் எல்லாம் நீரூற்று இருக்கும். ரெபேக்காலை எலியேசர் சந்திச்ச இடத்துல பெரிய ஒரு நீரூற்று, பெரிய ஒரு கிணறு. ஆண்டவராய் இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்த இடத்துல ஒரு பெரிய நீரூற்று, அதற்குள் உண்டான ஒரு கிணறு. சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி வருகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த ஊற்றுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நீரூற்றின் அந்த நிறைவு வருமானால் நாம் விசாரிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பிளான் கிடைக்கும். இரண்டாவது, நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதை அறிந்து கொள்ளுவோம். உங்களை ஆசீர்வதிப்பது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு.